அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பு இவ்வுலகிலும் மறுமையிலும் உறுதிப்படுத்தும் ஏகத்துவம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபரில் ஒரு இறை நம்பிக்கையாளர் எழுப்பி உட்கார வைக்கப்பட்டதும் அவரிடம் இரு வானவர்களை கொண்டு வரப்பட்டு கேள்வி கேட்கப்படும். பிறகு அவர்களிடத்தில் அந்த இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தூதராவார்கள் என சாட்சியம் கூறுவார். உறுதியான ஏகத்துவ கொள்கையை கொண்டு இறை நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதிப்படுத்துகிறான். உறுதியாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்துலேயும் நம்ம அல்லாஹ்வை நினச்சி வாழணும். அதே மாதிரியே அந்த நினப்பு இம்மையில் இருந்தால் தான் மறுமையில் அல்லாஹ் அதற்கேற்ற கொஸ்டினை கேட்கும்போது அந்த பதிலை அல்லாஹ் சொல்ல வைப்பான். அதுமெல்லாம் வாயளவில் நம்ம அல்லாண்டு இங்கே சொல்லிக்கிட்டு மறுமையில் போய் நிற்க முடியாது. அந்த உறுதியான கொஸ்டின் இங்கே கேட்குற மாதிரியே மறுமையில் அல்லாஹ் மறுமையில் மலக்க விட்டு கேட்க விடும்போது அந்த வார்த்தை அல்லாண்டு சொன்ன உண்மையான வார்த்தை மறுமையில் ஞாபகம் வந்தால் தான் அந்த வார்த்தைக்குரிய பதிலை சொல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி எல்லா மக்களும் சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இருப்போம். அதான் உறுதியான ஏகத்துவத்த கொள்கையை கொண்டு இறை நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதிப்படுத்துகிறான். அத்தியாயம் 14 வசனம் 27 என இதையே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் மன்னரை வேதனை சம்பந்தமாகவே அருளப்பட்டது. மன்னரை வேதனைங்கிறது கபருடைய வேதனை. அந்த வேதனை ஒவ்வொரு மனிதரும் அனுபவிச்சுட்டு தான் போகணும். அந்த கேள்விக்கு பதில் கேட்டு அவங்க நல்ல விதமாக சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த கபூரில் மறுமை நாள் வர வரைக்கும் நிம்மதியாக தூங்குவாங்க. இல்லை அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அல்லாஹ் கபூரிலேயே அந்த மரண வேதனை கபூரில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது மறுமையிலையும் அதே தொடர்ந்து நரகத்தில் போய் அவங்க கிடப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்தும் மறுமையினுடைய நரக வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு கொர்றாலாண்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அத்தகையத்தில் அதை பற்றி கேட்க முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் என்ன அத்தகையாத்துன்னா என்னன்னு தெரியாமல் அத்தகையாத்து மட்டும் ஓதிட்டு மக்கள் இருக்காங்க. முழுமையாக அந்த துவாவை கேட்டு தொழுகையை முழுமைப்படுத்தினாதான் அல்லாஹ் அந்த தொழுகையும் ஏற்றுப்பான். அப்படிங்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு மனிதனும் அத்தகையாத்து ஓதும்போது கவனமாக ஓத முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். இந்த வசனம் மன்னரை வேதனை சம்பந்தமாகவே அருளப்பட்டது என ஹுவாபா அவர்களின் அறிவிப்பில் காணப்படுகிறது. இதை அறிவிப்பவர் பரா பின் ஆசிஃப் அலி அவர்கள். நூல் புகாரி 1369, முஸ்லிம் 5508. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.